ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். தாத்தாவும் பாட்டியும் வாங்கப்பா வெளியில் வாங்க, அனு அபி எல்லாரும் வெளில நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராகவே ஆகாஷையும் வெளில கூட்டி வர்றாங்க. சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேங்காய் உரிங்கிறாங்க. ராகவ் உரிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. அபி இருந்துட்டு ஒரு தேங்காய் கூட உரிக்க தெரில, இவர் பெரிய பிஸ்னஸ் மேனா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறாங்க ஸ்கூட்டி மேலே. அதுக்கப்புறம் கயிறு கட்டுறக்காண்டி உள்ளுக்க போயிடுறாங்க அபி அப்பா. அது சரிஞ்சு விழுக போகுது. ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, வேகமாக பறந்து ஓடி போய் அதை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் கட்டுறேன் அப்படின்னு வராரு. ஆனால் அப்பங்க இருந்துட்டு நான் கட்டுறேன் தம்பி நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்களா. இல்லை நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா கட்டுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு அனுவை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு ஆகாஷ். அவர் எதுக்கு சொல்கிறாருங்கிறது அணுவுக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் போங்க தம்பின்னு சொல்லிடுறாங்க. ராகவும் ஆகாஷும் அங்கே தான் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஊருக்காரவங்க 4 பேர் வர்றாங்க. இந்த ஐயாவை போய் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு அபி அப்பாட்ட சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. தாத்தாவுக்கு பாட்டிக்கிட்டையும் பேசுகிறாங்க. கோவில் திருவிழா வச்சாச்சு, காப்பு கட்ட வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காப்பு கட்டையிலே இவங்களும் என் பேரங்க தான் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, இவங்களுக்கு எப்படி கட்ட முடியும்? அட எங்களுக்கு பேர் என்னப்பா. உடனே அபி அங்கே இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் இங்கே தான் ஒட்டு கேட்டுகிட்டே இருக்காங்களா. என்ன நீங்கள் இவங்கள போய் பேரங்கிறீங்க, பொய்யா சொல்லுது பாருங்களேன் இந்த பாட்டி. அமிர்தா நீ பொய் சொன்னால் கண்ணை குத்துவான் முருகேன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நீயே பொய் சொல்கிறியா? அன்னைக்கு தான் சொன்னேன், என்ன சொன்னேன், இவங்க 2 பேரும் உன் பேரங்களோட ஃப்ரெண்டுன்னு இவங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி என்னென்னா என் சொந்த பேரே அவங்க பாட்டியும் இவங்க பாட்டியும் ஒன்றா பிறந்தவங்களாமே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதாவது ஆகாஷ் ராகவோட பாட்டிங்க வந்து எங்கள் அம்மாவோட ஒன்று விட்டு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படித்தான் அப்படின்னு சொன்னோன்னே ராகவும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறமா ராகி கட்டிடுறாங்க. இது சும்மா ராக்கி இல்லைங்க, காப்பு கட்டுறாங்க. இது வந்து சும்மா காப்பு இல்லைப்பா, இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் யாரும் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ராகவ் அப்படி பார்க்குறாரு. ஆகாஷ் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு அபி வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் கட்டி விடுறாங்க, கயிறை கட்டி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷம்னு போகிறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஆகாஷ் மட்டும் தன் கையில் இருக்க அந்த மஞ்சள் கயிறு காப்பை பார்த்துட்டு இந்த மஞ்சள் கயிறு கழுத்தில் உன் கழுத்தில் நான் எப்போ கட்ட போகிறேன்னு அணுவை பார்த்து சொல்கிறாங்க. அணுவும் அப்படியே பார்த்துருந்துட்டு உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்து கடை கொடுத்தவன்ட்ட போய் வட்டி கொடுக்க போகிறாங்க அபி அம்மா. நான் போய் கொடுத்துட்டு வரேன், நான் தானே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போய் இந்தாங்க அவங்க வட்டி காசுன்னு கொடுக்குறாங்க. என்னம்மா வட்டி காசை கொடுத்துட்டு அசலை கொடுத்த மாதிரி ரொம்ப பேசுகிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சே, அப்புறம் எதுக்கு எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு அபி சொல்லிட்டு இப்படி நீங்கள் நல்லவராக இருப்பீங்கன்னு நினச்சேன், இப்படி இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை, உங்களுக்கு சீக்கிரமே அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஜவுளி கடை ஓனருக்கு என்னவோ அபி அப்பாவை வந்து கெடுக்கணும், பேரை கெடுக்கணும், அந்த கடையை இவர் வாங்கிக்கணும் ஆசைப்பட்டு தான் கடை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அபி அடைச்சிருவா போல இருக்கே அப்படின்னு பேசிக்கிறாங்க. நிச்சயத்துக்கு உடனே நாள் குறித்து இன்றைக்கே நிச்சயார்த்தம் அப்படின்றாங்களா. அதுக்கப்புறம் அணுவை மேக்கப் பண்ணி நல்லா ரெடி பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நிச்சயார்த்தம் போய் சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட அப்படின்னு அபிகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்ல மறந்துடுறாங்க. அபி அம்மா போய் அவங்க அந்த அம்மா பாட்டியை பார்த்து சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கார்ட்டே சொல்கிறாங்க. வீட்டுக்கார் வந்து என்ன அபி சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்லவே இல்லை எங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. சரி சரி அவங்க வீட்டுக்கார் பாட்டியே வந்து கேட்குறாங்க. உங்கள் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, உன்ட்ட சொல்ல சொன்னாலுமே ஏன் அபி சொல்லலை? இப்போ தான் சொல்ல சொன்னாங்க, சொல்லலான்னு இருந்தேன் மறந்துட்டேன். இப்போ என்ன, எங்கள் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் போதுமா, உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க அபி. அப்படியே அவங்க அப்படியே அக்கா அணுவை பார்க்குறாங்க. என்னக்கா இப்படி வந்து பண்ணுறாங்களே இவங்க 2 பேரும், நல்லபடியாக முடியணும் இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அமிர்தம் பாட்டி வேகமாக ஓடி வர்றாங்க. ஆகாஷ் தம்பி ராகவ் தம்பின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த அணுவுக்கு நிச்சயதார்த்தமா அப்படின்னு சொன்ன உடனே ஆகாஷ் அப்படியே பேரஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னுட்டு அபிகிட்ட அவங்க அம்மா சொல்ல சொல்லியிருக்கா, அவள் தான் சொல்லாமல் விட்டுட்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவள் சரியாக வந்தாலும் கூட இந்த லூஸு சரி வராது போல இருக்கே அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. இப்போ என்ன ராகவ் பண்ணுறது, சரி விடுறா நிச்சயத்தை தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே விட்டோம்னா கல்யாணம் முடிஞ்சிடும், எனக்கு அணு கிடைக்காம போயிடுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஆகாஷ் கலங்குறாங்க. ஆகாஷ்க்கு ராகவ் தைரியம் என்ன தான் கொடுத்தாலும் அவர் ரொம்பவே வேதனைப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அந்த அபி நினச்சா முடியும், அவள் மனசில் இருக்கிறத வெளிக்கொண்டு வர முடியும். அந்த லூஸ் அரமெண்டல் தான் கண்டுக்கவே மாட்டேங்குதே, அவள் மனசில் வந்தாலும் கூட இவ கெடுத்து விட்டுருவா போல இருக்கே அப்படின்னு பேசுகிறாங்க. அடி ப்ளீஸ்டா எனக்காக நீ கொஞ்சம் பக்குவமாக அபிக்கிட்ட பேசுனா அப்படின்னு சொல்லி ஆகாஷ் அழுகாத குறையாக கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க ராகவிட்ட. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த டென்ஷன் பார்ட்டி எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுதுன்னு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பின்னாடி வா வீட்டுக்கு பின்னாடி அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு வரணும், வர முடியாது அப்படிங்கிறாங்க. வர்றியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே சரி இன்னைக்கு என்னென்னு முடிவை சொல்லிட்டு வந்துடணும், இனிமேல் தொந்தரவு பண்ணாதேன்ட்டு அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி என் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் வந்து கெடுக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஏன் இப்படி அறிவு இல்லாத மாதிரி பேசிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நீங்கள் தான் அப்படி இப்படின்னு செமத்தியாக திட்டி விட்டுறாங்க. அபி கொஞ்சமாவது புரிஞ்சு பேசு அபி, நீ உங்கள் அக்கா மனசில் இருக்க தெரிஞ்சுக்கோ, அவள் மனசில் இருக்க ஆசையை கெடுத்துட்டு நீ கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறியா, உங்கள் அக்கா நல்லா இருப்பாளா அப்படின்னு சந்தோஷமாக இருந்துட முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே அபி யோசிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.